டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த மூடியில் மேலே மட்டும் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கேன். 2 மூடியிலையுமே ஒவ்வொரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கனமான கயிறு எடுத்து அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி 2 மூடியையும் சேர்த்து அந்த கயிறில் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து நம்ம துணிக்காய வைக்கிற கிளிப்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு கிளிப்பையும் அந்த பிளாஸ்டிக் மூடிகளில் அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு மூடியிலையும் நீங்கள் 10லிருந்து 12 கிளிப்ஸ் வரலும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நான் வந்து 2 மூடி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 25 கிளிப் வரலும் நம்மளால் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம கயிறு வந்து கட்டிக்கொள்ளிங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுடலாங்க. ஹேங் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது துணி காய வைக்கும்போது இந்த மூடிகளை கையில் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த கிளிப்ஸை வந்து துணிகளில் போட்டு விட்டுடலாம். மறுபடியும் துணியெல்லாம் எடுக்கும்போது அந்த கிளிப்ஸை இந்த மூடிகளில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி அழகாக அந்த ஹூக்லேயே ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க.